எல்லாருக்கும் வணக்கங்க. இந்தியன் ரயில்வேஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வீடியோ தான் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7960க்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற கன்சிடரேஷனில் தான் இந்த வீடியோக்குள்ளே வரோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ன பொசிஷன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், கெமிக்கல் சூப்பர்வைசர், மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்டன்ட். இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை யூஜி பண்ணியிருக்கலாம். உங்களோட இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க ஏரியாஸில் நீங்கள் யூஜி பிஜி பண்ணியிருக்கலாம். இதுக்கு 2 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 minutes 1.5 hours இருக்கும், 100 marksக்கு. செகண்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CBT 2ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 hours 120 minutes இருக்கும், 150 marksக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த கேட்டகரிஸில் இருக்க இந்த சிலபஸில் படித்தது தான் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிலபஸ் நீங்கள் கரெக்டாக கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோட டைப்ஸ். நாம சொன்ன மாதிரி இதுல 2 ஜாப் லெவல்ஸ் கொடுக்குறாங்க, level 6 and level 7 அப்படின்ட்டு. level 6ல பாத்தீங்கன்னா 7934 பொசிஷன்ஸ் இருக்கு. level 7ல பாத்தீங்கன்னா 17 பொசிஷன்ஸ் இருக்கு. இது டோட்டலா பாத்தீங்கன்னா 7951 7951 பொசிஷன்ஸ் வருது. இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 years முடிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, மேக்ஸிமம் 36 years ஜெனரல் கேட்டகரியில இருந்தீங்கன்னா. இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படிலாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் SC ST கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5 years தராங்க, OBCயாக இருந்தீங்கன்னா 3 years தராங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 3 years தராங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் வித் OBC இருந்தீங்கன்னா 10+3 13 years தராங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வித் SC ST கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10+5 15 years தருவாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 ரூபாய் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா. அதுவே நீங்க SC ST கேட்டகரியாவோ இல்லை ஃபீமேலாவோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியிலையோ டிரான்ஸ்ஜெண்டர்லையோ மைனாரிட்டிஸ்லையோ இல்லைன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் EBCன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல இருந்தீங்கன்னா 250 rupees அப்ளிகேஷன் காஸ்ட் உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். இது வந்து இந்த ஏஜ் அண்ட் அப்ளிகேஷன் டேட்டா. அப்புறம் இதுக்கு டேட் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிக்குதுங்க. 30th July அப்ளை பண்றதுக்கு டேட் இன்னைக்கு ஆரம்பிக்குது. 29th Augustக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது டேட்டா வந்து தப்பா பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு டைம் வந்து 30th August இருந்து ஆகஸ்ட் 30 இருந்து செப்டம்பர் 8 நீங்க இதை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜூலை 30 இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 29 அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுல ஏதாவது தப்பா பண்ணிட்டீங்க, அதை கரெக்ஷன் பண்ணணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 8 நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டேட்டா. இந்த நோட்டிபிகேஷனையும் இதோட PDF லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். உங்களுக்கோ இல்ல இது தேவைப்படுறவங்களுக்கோ ஒரு கைடன்ஸா இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்ல தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கமெண்ட்ஸை ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.